உங்களால் வந்து நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியும் கோழியில், கிளிமு கோழியில். வந்து பட்டா சேவல் வாங்கி ப்ரீடிங் போட்டால் நல்லதா, இல்லை வந்து ஒரு யூடியூப் சேனல் பேரை சொல்லி அந்த சேனல் நான் பார்த்தேன். வந்து குஞ்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி கிளிமூக்கில். 20 மாதம் தான் வச்சுக்கோங்க, 5 கிலோ வருது. இதே சேவல் வந்து 5 வயசில் ஒரு 25 வயசுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பையனுக்கு வந்து 70 வயசான தாத்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த பையன் அவருக்கு வந்து குழந்தை முள்ளை பிடுங்கி முள்ளை இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டு வயசு கம்மியான சேவைங்க, இப்போ தான் 1 வயசு சேவங்க சொல்லி ஏமா. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளிமூக்கு கோழி வளர்க்கும் போது இப்போ சேவல் வாங்குறீங்க. இப்போ வந்து பட்டா சேவல் வாங்கி ப்ரீடிங் போட்டால் நல்லதா, இல்லை வந்து பெரிய சேவல் 4 வயசு 5 வயசில் இருக்கக்கூடிய சேவல் வாங்கி போட்டால் நல்லதா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு நண்பர் இப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து ப்ரீடிங் போகிற மாதிரி நல்லா வயசான சேவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். 4 வயசு 5 வயசில் கொடுங்க அப்படின்னு கேட்டார். என்ன காரணத்துக்கு நான் கேட்கும்போது, பொதுவாக எல்லோரும் பட்டா கேட்பாங்க, 7 மாத சேவை தான் கேட்பாங்க, 8 மாத சேவை, 1 வயசுக்குள்ளே கேட்பாங்க. நீங்கள் ஏன் ப்ரீடிங் போகிறதுக்கு வந்து வயசான சேவலை கேட்குறீங்க? நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து இல்லை வயசான சேவை தான் நல்லா ப்ரீடிங் ஆகும், அதில் தான் நல்லா குஞ்சு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதாகவும், அது வேறு ஒரு யூடியூப் சேனல் பேரை சொல்லி அந்த சேனல் நான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதிலெல்லாம் போட்டிருந்தார் லிங்க், அதில் பார்த்ததை நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வயசான சேவலை வந்து நீங்கள் கோழிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குஞ்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி கிளிமூக்கில். ஏன் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இந்த கிளிமூக்கு சேவல் வந்து நல்ல பெருவெட்டு வரக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ பெருவெட்டில் வருதுன்னு பாருங்கள் சேவல். இது வந்து வயசு வந்து 19லேருந்து 20 மாதம் தான் ஆகுது இந்த சேவலோட வயசு. மாதத்துலேயே இவ்வளோ பெருவெட்டு வருதுன்னா அது 4 வயசு 5 வயசில் வந்து இன்னும் பெருவெட்டாகவும் இன்னும் உடல் ரொம்ப கனமாகவும் இருக்கும். அதாவது இப்போயே 5 கிலோ இருக்கும் இந்த சேவலுடைய வெயிட்டு. கிட்டத்தட்ட வந்து 20 மாதம் தான் வச்சுக்கோங்க, 5 கிலோ வருது. இதே சேவல் வந்து 5 வயசில் வந்து 7 கிலோ 6.5 கிலோ இந்த மாதிரி இருக்கும். நல்ல கண்டிஷனாக வச்சுருக்க சேவல்னால ப்ரீடிங் ஆக முடியாது. அப்புறம் வந்து பட்டா சேவல் வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியாக சிக்ஸ் இறங்கும். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வயசுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பையனுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குமா, இல்லை 70 வயசான தாத்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த அவருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குமா? நீங்களே யோசனை பாருங்கள். எல்லாமே இளமை இருந்தால் சிக்ஸ் இறக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு டக்குன்னு முடியும். நீங்கள் வந்து ஏஜ் ஆக பார்த்தோன்னா இதோடைய ப்ரீடிங் கெப்பாசிட்டி எல்லாமே குறைஞ்சிரும், உடல் வெயிட் அதிகரிச்சிடும். வெயிட் அதிகரிச்சுன்னா சேவல் வந்து கோழி மேலே மிதிக்கும் போது என்ன பண்ணும்னா, இந்த கோழி வந்து சேவலோட வெயிட்டு தாங்க முடியாமல் பயந்து ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இதனுடைய வந்து புண்ணாயிரும், சேவல் மிதிச்சு புண்ணாயிரும். சேவல் வந்து ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுன்னா அந்த சேவல் வந்து கோழிக்கு போடுறது ரொம்ப சிரமம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவல் வந்து பட்டா வறுக்கும்போது வெயிட் வந்து இப்போ நம்ம லைனேஜெலாம் ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே 4 கிலோ வந்துடும். 2 வயசு 1.5 வயசுக்குள்ளேயே பார்த்தோன்னா 5 கிலோ ரீச் ஆயிடுது. அடுத்த 6 மாதத்தில் ஒரு 1 கிலோ கூடிடுது, 5 கிலோ ஆயிடுது. அப்படி வெயிட் வர சேவலை வந்து நீங்கள் 4 வயசில் எப்படி கோழி போடுவீங்க? போட்டிங்கன்னா உங்களுக்கு குஞ்சாகாது, விடம் மிரண்டு ஓடும். சேவலுக்கு கால் கட்டக்கால் ஆயிரும், உங்களுக்கு வந்து கால் கனமாக இருக்கும். சேவனால் துரத்தி மிதிக்க முடியாது, பட்டா துரத்தி மிதிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவல் கோழி கிளிமூக்கு கோழி வாங்கி வளர்க்கும் போது இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டு லைனேஜ் இல்லாத சேவலை வந்து சில பேர் வந்து சொல்லியிருக்கலாம். அதாவது வேறு லைனேஜ் சிறுவட்டாக வரும் பார்த்திங்களா, சின்ன சேவலாக வரும் பார்த்திங்களா கிளிமூக்கிலே, அதெல்லாம் பார்த்தோன்னா 3 வயசு 4 வயசில் கூட கோழிக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து பெருவிட்டு வராத லைனு. அந்த லைன்லாம் பார்த்தோன்னா நீங்கள் கோழிக்கு போட்டிங்கன்னா குஞ்சாக எல்லாம் பண்ணோம். ஆனால் அதோட வேல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பெருவெட்டு இருந்தால் தான், அந்த தோரணை இருந்தால் தான் அதுக்கு உங்களுக்கு ரேட்டு கிடைக்கும். நெஞ்சு விரிப்பு இருக்கணும், அந்த தலைக்கு மேலே பூ முதற்கு நாங்கள் பார்ப்போம், கண் பார்ப்போம், எல்லாமே நாங்கள் பார்த்து பண்ணுறது தான். அதாவது உடல் கால் ஏற்ற இருக்கணும், ரெக்கை வந்து ஃபால்ட் இருக்கக்கூடாது, ரெக்கையில் சந்து இருக்கக்கூடாது, ரெக்கை வந்து
எப்படின்னா தெத்து ரெக்கன்னு சொல்லுவாங்கள்ல, பிதுக்கு ரெக்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரக்கூடாது. வால் டெம்பர் இருக்கு. மறுபடியும் கோழி மீச்சதில் வால் குறுத்தாயிடுச்சு, அதாவது வால் கொட்டி புது வால் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வால் லென்த்து கம்மியாக இருக்குது. வாழை கிட்டத்தட்ட 2 வயசு வரும்போது 1.25 அடி 1.5 அடிக்கு மேலே வால் வரும் நம்மளுக்கு. இப்போ 1 அடி வால் இருக்குது பார்த்தீங்களா, அது நிற்கிது, நேராக நிற்கிது கம்பி மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் எடுக்கணும் கோழி சேவல் எடுக்கும்போது. சில பேர் வந்து யூடியூப்பில் சும்மா போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கிளிமூ கோழி வாங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பட்டா தான் எடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 to 8 மாதம் பட்டா எடுத்து கோழிக்கு போட்டால் நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியும். கோழியில், கிளிமூ கோழியில் நீங்கள் வயசான சேவல் வயசான கோழி எடுத்து போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதே மாதிரி கன்னி வடைன்னு சொல்லிட்டு வயசான வடையை விற்றுருவாங்க. அதே மாதிரி 12 மாதம் சேவை தொலைன்னு நான் சொல்கிற கேளுங்க. 2.5 வயசு 3 வயசு சேவலத்துக்கு முள்ளை பிடுங்கி முள் இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டு வயசு கம்மியான சேவைங்க, இப்போ தான் 1 வயசு சேவைங்க இல்லையாங்க. அதே மாதிரி 12 மாதம் சேவை தொலைன்னு நான் சொல்கிற கேளுங்க. 2.5 வயசு 3 வயசு சேவலத்துக்கு முள்ளை பிடுங்கி முள் இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டு வயசு கம்மியான சேவைங்க போது அப்போதைக்கு தான் கூவி இருக்கணும், இல்லாட்டி கூவுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜாக இருக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் நல்ல பட்டாவை தேடி பிடிச்சி எடுக்க முடியும். அதுவும் கோழி மிதிக்கும் ஃபால்ட் வராதுக்கு எந்த ஒரு ரிப்பேர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதே இது வந்து பெருசாக போய் நீங்கள் தொலைவு எடுக்கும்போது ஃபால்ட்டு கண்டிப்பாக இருக்கும். பெரிய சேவல்லாம் ஒரு சில சேவை வந்து கோழி மிதிக்க ஆகாது, எப்படின்னா நிப்பாட்டிடும், மிதிக்கிறது நிப்பாட்டிடும். ஸோ இந்த மாதிரி நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்டுக்களை, கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ விரைவில் வரும். நன்றி, வணக்கம். பிரகாஷ் கண்டிப்பாக யூடியூப் சேனல்.